இனிய தமிழ் அமுது நேயர்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய நம்முடைய கதையினுடைய தலைப்பு பகீரதன். பகீரத பிரயத்தனம் என்று கேள்விப்பட்டிருப்போம். மிக சிரமப்பட்டு செய்கிற காரியத்தை பகீரத பிரயத்தனம் என்று சொல்லுவோம். பகீரதன் என்ன சாதனை செய்தான் என்பதை பார்ப்போமா? இந்த வம்சத்தில் சகரன் என்ற மன்னன் தோன்றினான். சகரம் என்று சொன்னாலே அது நமக்கு கடல், சமுத்திரம் என்று தெரியும். அவன் கருவில் இருக்கும்போதே சிற்றையினர்களால் விஷம் வைக்கப்பட்டான். அப்படியும் இரவாமல் பிறந்தால் விஷத்துடன் பிறந்தவன் என்ற பொருள்படும்படி சகரன் என்ற ஒரு பெயர் பெற்றான். சகரனுக்கு 60,000 புத்திரர்கள். இதில் தான் நமக்கு பெரிய பிரச்சனைகள். அவர்கள் எண்ணிலடங்கா புத்திரர்களும் புத்திரிகளையும் சொல்கிறார்கள். இதெல்லாம் எப்படி சாதனை என்று நமக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கதையிலே இருக்கிறது. கதையினுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கருதி அப்படி செய்திருக்கலாமா என்று தெரியவில்லை. ஒரு சமயம் சகரன் அஸ்வமேத யாகம் செய்தான். யாக குதிரையை இந்திரன் கொன்று போய்விட்டான். அதை தேடிக்கொண்டு புறப்பட்ட அந்த சகர புத்திரர்கள் மொத்தம் 60,000 பேர். பூமி முழுவதும் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்புறம் என்ன செய்தார்கள்? பூமியை தோண்டினார்கள். தோண்டி பார்த்தார்கள். பாதாள லோகம் வரை போனது. அங்கு போய் தேடும்போது கபில முனிவர் என்பவர் கண்மூடி தவம் ஏற்றி கொண்டிருந்தார். அந்த இடத்திலே இந்த யாக குதிரை கட்டப்பட்டிருந்தது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்திரன் அங்கே கொண்டு போய் அதை கட்டி வைத்திருக்கிறான் என்ற அர்த்தம். கபில முனிவர் தான் திருடர் என்று எண்ணி அவரை தாக்கத் தொடங்கினார்கள். உடனே அவர்கள் எரிந்து சாம்பலானார்கள். போச்சு, தேவையில்லாமல் போய் பண்ணி கை வச்சு மாட்டிட்டான். சகரனுடைய இன்னொரு மனைவியின் மகன் அசமஞ்சன், அவன் பேரே அசமஞ்சன், அவன் காட்டுக்கு போய்விட்டான். அவன் மகன் அம்சுமான் 60,000 பேரும் திரும்பி வரவில்லை, குதிரையும் வரவில்லை என்பதால் தேடி வரும்படி சகரன் அம்சுமானை அனுப்பினான். தேடி வந்த அம்சுமான் கபிலமுனிவரையும் அவர்கள் யாக குதிரையும் பெருத்த சாம்பலையும் கண்டு கபில முனிவரை துதித்தான். கபில முனிவர் நடந்த விஷயத்தை அவனுக்கு எடுத்து கூறினார். சாம்பலானவர்கள் கங்கை நீரால் தான், அங்கே தண்ணீர் பட்டால் தான் புனிதமாவார்கள் என்றார். அம்சுமான் குதிரையோடு வந்த தாத்தாவான சகரிடம் விஷயத்தை கூறினான். குதிரை வந்துவிட்டதால் யாகத்தை நிறைவு செய்த சகரன் நாட்டை அம்சுமானிடம் ஒப்படைத்து விட்டு போனான். அம்சுமான் கங்கையை கொண்டு வர பெருந்தவம் செய்தான். முயற்சி கைகூடாமலே அவன் ஆயுள் நிறைவடைந்தது. அம்சுமானின் மகன் திலீபன், அவனாலும் கங்கையை கொண்டு வர இயலவில்லை. திலீபனுடைய மகன்தான் பகீரதன். இந்த பகீரதன் தானே மிக்க பெருந்தவத்தினால் கங்கையை பூமிக்கு கொண்டு வர செய்தான். சிவபெருமான் அதை அப்படியே நேராக விட்டால் அடித்து கொண்டு போய்விடும், வெள்ளம் வந்துவிடும் என்பதால் சிவபெருமான் ஜடையிலிருந்து பெருகி பூமிக்கு வந்த கங்கை பாதாள லோகம் சென்று சகபுத்திரர்களின் சாம்பலை கரைத்து அவர்களுக்கு மேன்மை அளித்தான். பகீரதன் மீண்டும் மீண்டும் பல்லாண்டு தவம் செய்து கங்கையை கொண்டு வந்தால் தீவிர முயற்சிக்கு பகீரத பிரயத்தனம் என்று சொல்வது வழக்கமாயிற்று. தான் காரணம். அடுத்தது கட்வாங்கன். கட்வாங்கனை நாம் முன்னாலே ஒரு இடத்திலே நாம் பார்த்தோம். அங்கே சொன்னார், சக முனிவர் சொன்னார். அவனுக்கு எப்படி என்பதை பார்ப்போம். இந்த பகீரத வம்சத்தில் பிறந்தவன் கட்வாங்கதன் என்ற மன்னன். அவன் தேவாசுர யுத்தத்தில் தேவர்களுக்கு உதவியாக அவன் போர் புரிந்தான். தேவர்கள் அதனால் மகிழ்ந்தார்கள். வேண்டிய வரத்தை பெறும்படி கேட்க கட்வாங்கனோ இன்னும் தன்னுடைய ஆயுள் எவ்வளவு காலம் என்று அறிய விரும்பினான். இங்கே தான் நமக்கு முன்னால் நாம் படிக்க நேர்ந்தது. இன்னும் ஒரே ஒரு முகூர்த்த நேரம்தான் இவனுடைய ஆயுள் என்று தெரிந்தவுடன் கட்வாங்கதன் அனைத்தையும் திறந்து ஸ்ரீமன் நாராயணனை தியானித்து முக்தி அடைந்தார். இதையும் உண்மையை நாம் பார்த்தோம். இதே வம்சத்தில் தோன்றியவர் தான் பகவானான ராமர், ஸ்ரீராமர். ஸ்ரீராமர் இந்த வம்சத்தில் பிறந்தவர் தான்.
அடுத்தது சந்திர வம்சம் ஆரம்பிக்கலாமா? சந்திர வம்சத்திலே முதல் அரசன் புருவரசு. சுகபிரம ரிஷி சூரிய வம்ச மன்னர்களை பற்றி கூறிய பிறகு சந்திர வம்சத்து மன்னர்களை பற்றி கூறத் தொடங்கினார். பிரம்மதேவருடைய மகன் அத்ரி மகரிஷி, அவனுடைய மகன் சந்திரன். மூலிகைகளும் நட்சத்திரங்களுக்கும் சந்திரனை தலைவனாக்கினார் பிரம்மதேவர். சந்திரன் தேவகுருவான பிரகஸ்பதியின் மனைவி தாரையை கொண்டு சென்றான். பின்னர் பிரம்மதேவரின் சொற்படி விட்டுவிட்டான். ஆனால் தாரையிடம் சந்திரனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனே நவகிரகத்தில் ஒருவரான புதன் கிரகம். புதனுடைய மகன் புருவரஸ். அவன் மன்னனாகி ஆண்டு வந்த சமயம் ஊர்வசியை கண்டு மையல் கொண்டான். அவள் அவனுடைய மனைவியாக வந்தாள். ஆனால் ரெண்டு ஆடுகளோடு நிபந்தனையோடு வந்தாள். அந்த ஆடுகள் அவனிடமிருந்து இருக்கும் வரையில் அவனுடன் அவள் வசிப்பதாகவும் இல்லாவிட்டால் போய்விடுவதாகவும் நிபந்தனை விதித்தார். நிபந்தனைக்கு உட்பட்டு அவளோடு மகிழ்ந்து வாழ்ந்த புருவரஸ் ஒரு நாள் ஆடுகள் திருட்டு போயின. ஆடுகளை தேடி போனான். அவை கிடைக்கவில்லை. அரண்மனைக்கு திரும்பினான். வந்து பார்த்தா ஊர்வசி போய்விட்டு இருந்தாள். பித்தனை போலாகி அவளை தேடி தேடி திரிந்தான். கடைசியில் தான் குருச்சேத்திர சரஸ்வதி நீராடி கொண்டிருந்த அவளை கண்டான். தன்னை பிரிந்து அவன் படும் துயரத்தை பார்த்த ஊர்வசி அவனை தேற்றினாள். ஆனால் அதே நேரத்தில் என்ன சொல்லிட்டா, இப்போது ஒன்றும் தன்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். சிறிது நாட்கள் கழித்து வருவதாகவும் வாக்களித்தாள். அதன்படியே கருவுற்றிருந்த அவள் குழந்தையை பெற்றவன் புருவரசிடம் வந்தாள். புருவரசுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசித்தாள். அம்மந்திரத்தால் கந்தர்வர்களை மகிழ்வித்து அவன் காலக்கிரமத்தில் கந்தர்வலோகம் போய் சேர்ந்தான். அடுத்தது நாம் எல்லாம் பெரிதும் மதிக்கக்கூடிய நாமெல்லாம் படிச்சுட்டு இருக்கிற காலத்துலேயே தெரியும், நமக்கு தெரியும். விஸ்வாமித்திரர்னா எல்லாருக்குமே ஒரு பயம் தான். ஏதாவது ஒரு கோபம் வந்தால் அந்த கோபத்தை யாராலும் தீர்க்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். புருவர்ஷத்தின் வம்சத்தில் தோன்றியவர் காதி என்பவர். அவருக்கு சத்தியவதி என்ற ஒரு மகன் பிறந்தான். ரிஷிகர் என்ற முனிவர் அவளை மணக்க விரும்பினார். காதி ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்கும். 1000 குதிரைகளை கொண்டு வந்தால் அவளை மணமுடித்து தருவதாக கூறினார். ரிஷிகரும் வர்ண தேவதையை பிரார்த்தித்து காதி கேட்டபடி 1000 குதிரைகளை கொடுத்து சத்தியவதியை மணந்தார். சத்தியவதி ரிஷிகரிடம் சொன்னால், ரிஷிகர் சத்தியவதியின் தாய்க்கு அரச குலத்தனாக ஒரு மகன் பிறக்கவும் சத்தியவதிக்கு பிராமணனாக ஒரு மகன் பிறக்க வேண்டி மந்திரபூர்வமாக தயாரித்த 2 சருக்களை சத்தியவதியம் கொடுத்து யார் எதை உண்ண வேண்டும் என்று கூறினார். சத்தியவதியின் தாயோ ரிஷிகர் தனக்கு மேன்மையான மகன் பிறக்குமாறு ஜபிப்பார் என்று எண்ணி தனக்கு கொடுத்து மகனும் கொடுத்து சாப்பிட சொல்லி மகளுக்கு கொடுத்ததை தான் சாப்பிட்டார். மாற்றி சத்தியவதியும் உடன்பட்டார். பலன்தான் விபரீதமாகியது. ரிஷிகர் இதை அறிந்து உலகத்தை தண்டிக்கும் சத்திரிய குணம் கொண்ட மகன் உனக்கு பிறப்பான். உன் தாய்க்கு பிராமணத்தன்மையோடு மகன் பிறப்பான். இப்படி செய்து விட்டீர்களே என்றார். பிறகு சத்தியவதி வேண்டிக் கொண்டதால் மகன் பிராமணனாய் பிறப்பான், பேரன் அப்படி ஆவான் என்றார். இனி என்ன செய்ய முடியும்? மன்னன் மகனாக பிறந்த கௌசிகரே பின்னாளில் பிராமணத்தன்மை பெற்று விஸ்வாமித்திரரானார். சத்தியவதியும் பின்னாளில் கௌசிகி என்ற புண்ணிய நதியாக மாறினார். சத்தியவதிக்கு பிறந்தவர் ஜமதக்னி முனிவர். அவர் மனைவி ரேணுகா நாம் அறிவோம். அவர்களுக்கு 4 புத்திரர்கள். கடைசி புத்திரவன் தான் அந்த பரசுராமன். இவரே பகவானின் அவதாரம். ரிஷிவரின் சொற்படி பிறந்த அவருடைய பேரன் பூமியை 21 முறை சுற்றி வந்து சத்திரியர்களை பூண்டோடு அடித்தார். இவர் காலத்தில் கார்த்தபிரியாஜின் மன்னனாக இருந்தான். அவன் தன் குமாரனான தத்ராத்திரேயர் அருளால் 1000 கரங்களாகவும் அஷ்டசித்திகளையும் பெற்றவனவன். ஒரு சமயம் காத்தியார்ஜுன பட பெண்களுடன் சேர்ந்து நர்மதை நதியில் ஜலக்கிரீடை செய்து கொண்டிருந்தான். அச்சமயம் தன் 1000 கரங்களையும் பரப்பி ஆற்று நீரை தடுத்து தேக்கினான். அங்கிருந்த கரையில் ராவணன் பூஜை செய்து கொண்டிருந்தான். அந்த வெள்ளம் தேக்கப்பட்ட பின் வாங்கி பெருகியதில் அவனுடைய பொருட்கள் எல்லாம் மூழ்கின. கோபம் கொண்ட ராவணன்
காரணத்தை அறிந்து கார்த்தவீர்யாஜனை தாக்கினான். ஆனால் கார்த்தவீர்யாஜன் பராக்கிரமத்தின் முன் ராவணனுடைய சக்தி சிறு பூச்சியின் சக்தி போலாயிற்று. ராவணனை சிறையில் அடைத்து கார்த்தவத்தை பெரிதொரு சமயம் அவனை விடுதலை செய்தான். ஒரு சமயம் கார்த்தவீர்யாஜனன் வேட்டையாடி விட்டு திரும்பும்போது ஜமதக்னியின் ஆசிரமத்துக்கு வந்தான். முனிவர் காமதேனு பசுவை கொண்டு கார்த்தவீர்யாஜனுக்கு அவன் படைகளுக்கும் விருந்தளித்தார். காமதேனுவின் மகிமை கண்ட அவன் அதை அடைவி விரும்பி கொண்டு சென்றான். அந்த பசுவை எடுத்துன்னு போயிட்டான், திருடின்னு போயிட்டானே சொல்லலாம். அச்சமயம் பரசுராமர் அங்கே வந்ததும் விஷயத்தை கேள்விப்பட்டு தன் ஆயுதங்களோடு போய் கார்த்தவீர்யாஜன் அவன் படைகளையும் அழித்தார். காமதேனுவோடு ஆசிரமம் திருப்பினார். பரசுராமர் செயலை ஜமதக்னி கண்டித்தார். மன்னன் என்பவன் தெய்வத்தின் அம்சம், அவனை கொண்டது பாவம் என்றார். பிராயச்சித்தமாக புனித தீர்த்துக்கள் நீராடி வர சொன்னார். அப்படியே திரும்பி வந்தார் பரசுராமர். ஒரு சமயம் ரேணுகா நதிக்கரைக்கு சென்றபோது அப்சரஸ் பெண்களுடன் ஜலக்கிரீடை செய்து வந்த கந்தர்வன் இவருடைய அழகை கண்டு மலைத்தான். சஞ்சலமான மனதோடு ஆசிரமம் திரும்பினான். இதை தமது ஞானத்தால் அறிந்த ஜமதக்னி முனிவர் கோபம் கொண்டு தன் பிள்ளைகளை பார்த்து இவர் தலையை வெட்டுங்கள் என்றார். மூத்தவர்கள் மூவரும் அதற்கு இணங்கவில்லை. பரசுராமர் தந்தையின் ஆணைப்படி தாயை கொன்றார், சகோதரர்களையும் கொன்றார். தந்தை சொல் தட்டாத தனையனை மெச்சி ஜமதக்னி முனிவர் கேட்ட வரத்தை கொடுப்பதாக கூறினார். பரசுராமர் இறந்த தன் தாயும் சகோதரர்களும் உயிர் பெற்று இட வேண்டும் என்று வேண்டினார். தந்தையும் வாக்களித்தார். தாயும் சகோதரர்களும் தூங்கி எழுந்த போய் எழுந்தார்கள். அங்கே கார்த்தவீர்யாஜனன் புதல்வர் தங்கள் தாயை கொன்ற பரசுராமர் மீது வெஞ்சினத்தோடு இருந்தார்கள். பரசுராமர் மற்ற சகோதரர் வெளியில் போயிருந்த சமயத்தில் தவத்தில் இருந்த ஜமதக்னி முனிவரின் தலையை கொய்து கொண்டு சென்றார்கள். பரசுராமன் திரும்பியதும் அழுது தோண்டு அன்னையிடமிருந்து நடந்து தெரிந்து கொண்டு சத்திரிய குலம் முழுவையும் அழித்துவிடும் சபதம் கொண்டு ஆயுதனோடு கிளம்பினார். முதல் கார்த்தவீர்யாஜன் புதல்வர்கள் அத்தனை பேர் தலையையும் சீவினார். மன்னர்கள் எல்லாம் கொன்று குவித்தார். அதன் பிறகு தந்தையின் தலையை கொய்து தன் தலையை கொணர்ந்து தன்னுடைய தந்தையனுடைய தலையை மீண்டும் கொண்டு வந்து அவருக்கு கிரியைகள் செய்தார். அதன்பின் வேள்வியும் செய்து தாம் வென்ற பூமி முழுவதையும் தானம் வழங்கிவிட்டு மகேந்திரகிரிக்கு போனார். ஜமதக்னி சப்தரிஷி மண்டலத்தில் 7வது நட்சத்திரமாக திகழ்கிறார். பரசுராமர் சிரஞ்சீவியாக இன்றையும் வாழ்கிறார். நாளை தினம் யயாதி பற்றி பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.